ஹாய்! நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சில வார்த்தைகளை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போமா? சிலரை சொல்லுவோம், இவன் திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா இன்கார்ஜிபிள். இன்கார்ஜிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் அன் இன்கார்ஜிபிள் பர்சன். அவன் ஒரு திருந்தாத ஜென்மம், அதாவது அவன் திருந்தவே மாட்டான். அதிக பிரசங்கி, இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இவன் சுத்த அதிக பிரசங்கியாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவோமா? இதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா மெட்லர். மெட்லர். சிலர் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தவங்க விஷயத்தில் போய் தலையிட்டுக்கிட்டு அதிக பிரசங்கித்தனம் பண்ணுவாங்க. அதுதான் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஷீ தாட் ஷீ வாஸ் பீயிங் ஹெல்ப்ஃபுல். அவள் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோம்னு நினச்சிக்கிட்டா. பட் அதர்ஸ் saw her as a மெட்லர். ஆனால் மற்றவங்க அவளை எப்படி பார்த்தாங்களாம், இது சுத்த அதிக பிரசங்கியாக இருக்காளே அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகே, சில விஷயங்களை அவசரமாக செஞ்சுருவோம், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோம், ஐயோ இப்படி செஞ்சுட்டோமேன். அந்த அவசரமாக செஞ்சிடறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ்லேயே சொல்லுவோம், அவசர கொடுக்கே இருக்காத அப்படின்னு சொல்லுவோமா? இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்னா ஹேஸ்டி. ஹேஸ்டி. Let us see this sentence. He later realized that he was hasty in his decision to quit. அதாவது அவனுக்கு லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணான். என்ன ரியலைஸ் பண்ணான்? அவன் அவன் விலகணுங்கிற முடிவெடுத்ததில் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி அவன் லேட்டராக ரியலைஸ் பண்ணானான். ஓகே, சிலர் பார்த்திங்கன்னா எலும்பும் தோலுமாக இருப்பாங்க. அவங்கள எப்படி சொல்லலாம்னா ஸ்க்ரானி. ஸ்க்ரானி. ஆஃப்டர் டயட்டிங் டூ மச் ஷீ பிகேம் ஸ்க்ரானி இன்ஸ்டெட் ஆஃப் ஃபிட். அதாவது டயட்டில் இருந்தது என்னாச்சு, அவங்க ஃபிட் ஆகிறதுக்கு பதிலாக ரொம்ப எலும்பும் தோலுமாக ஆயிட்டாங்க. நம்ம வெளியூரில் இருக்கிறதுல நம்ம ஊர்க்காரங்களை பார்த்துட்டா அது ஒரு சந்தோஷம் வரும். அவங்கள எப்படி சொல்லலாம்? டவுன்ஸ்ஃபோக். டவுன்ஸ்ஃபோக். த டவுன்ஸ்ஃபோக் கேதர்ட் ஃபார் த ஃபெஸ்டிவல். ஊர்க்காரர்கள் ஒரு திருவிழாக்காக ஒன்று கூடினார்கள். ஓகே வியர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த வேர்ட்ஸ்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். இதையும் நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, பாய்.